கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னோன்னா பந்தி அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தான் நம்ம சத்தியத்தை தியானிக்க போகிறோம். பாருங்கள், பந்தினா நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன சாப்பிட்றதுக்காக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது தான் என்ன சொல்லுவாங்க, பந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு கல்யாண வீடு அப்படின்னு சொன்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலே எது தான் முக்கியம்? சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாட்டில் பந்தியில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கல்யாணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு முக்கியமாக என்ன தான் நடக்கும்? பந்தி நடக்கும். பந்தி சாப்பிட்டீங்களா, போனீங்களா, பந்தி இருந்தீங்களா, இடம் கிடச்சா அப்படி தான் செய்வோம். ஒருத்தர் மாறி மாறி கேட்டுப்போம். அப்படி வேதத்துலேயும் பார்த்திங்கன்னா அநேக பந்திகளை குறித்து வேதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பந்திகள் பைபிளில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம தமிழில் சொல்லுவோம் பந்திக்கு முந்தணும், படைக்கு என்ன செய்யணும், பிந்தணும் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. பாருங்கள், சாப்பாடுன்னு சொன்னாலே என்னதான் முக்கியமான ஒரு காரியம். சாப்பாடு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஒருவேளை நம்ம உபவாசம் எடுக்கணும் அப்படின்னாலே நாளைக்கு காலையில் உபவாசம்னா இன்றைக்கி ராத்திரி என்ன செய்துடும், நமக்கு பசி வந்துடும். பாருங்கள், அப்படி ஒரு முக்கியமான ஒரு காரியம்தான் சாப்பாடு. இப்போ அதில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியமாக காணப்படும். முதலாவது நம்ம இன்னைக்கு பார்த்தோன்னா சங்கீதம் 128:3-4 வாசிக்கும்போது, சங்கீதம் 128:3-4 வாசிக்கும்போது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பார்த்தீங்கன்னா இங்கே வேதம் என்ன சொல்லுது, ஒரு பந்தியை குறித்து இங்கே சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் இருக்கிற பந்தியில் அவன் பிள்ளைகள் அவன் என்ன செய்வாங்களா, அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பந்தி ஒரு குடும்ப பந்தி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பந்திக்கு பேர் கொடுக்கலாம். ஒரு மனுஷன் தன் வீட்டில் இருக்கும்போது தன் பிள்ளைகள் மனைவியோடு சேர்ந்து புசிக்கிற ஒரு அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது. பாருங்கள், பழைய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரு நல்ல ஒரு விசேஷ நாள், ஒரு கிறிஸ்மஸ், நியூ இயர், இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பிறந்த நாள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த பழைய நாட்களில் ரொம்ப சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, கறி எடுத்து இறைச்சியெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க, சமைச்சு விசேஷமாக அதை கொண்டாடுவாங்க. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. இப்போது ஒரு விசேஷத்துக்கு தான் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணி போன பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க, அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அப்போ பார்த்தா எல்லோரும் என்ன செய்வாங்க, சேர்ந்து சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுதான் இதுதான் என்னது, ஒரு குடும்ப பந்தி அப்படின்னு நம்ம சொல்லப்போ, நம்ம ஒரு விருந்துக்கு போனால் விருந்தில் பந்தி நடக்கும். இது நம்ம வீட்டுக்குள்ளவே நடக்கிற ஒரு அனுபவத்தை இது காண்பிக்கிறது. பாருங்கள், அம்மா என்ன செய்வாங்க, பக்கத்தில் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. அப்பா பிள்ளைங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அம்மா என்ன செய்வாங்க, சைடில் நின்று என்ன செய்வாங்க, யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, இல்லை கிச்சனில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சைடில் நின்று பந்தி பரிமாறிட்டே இருப்பாங்க. அதான் உன் மனைவி என்ன செய்ய, யாரா, உன் வீட்டோரங்களில் இருக்கிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். பாருங்கள், அப்படி அம்மா நம்ம என்ன செய்வாங்க, நமக்கு அந்த பந்தி விசாரிக்கிறதுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. பாருங்கள், இப்போ தான் எல்லா வீட்லேயும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை 3 அப்படின்னாலே என்னதான் 3 பிள்ளைய அப்படி ரேராக பார்ப்பாங்க. ஆனால் முன்னாடி உள்ள நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் எத்தனை 6, 7, 10, 12 அப்படிலாம் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அது எப்படி இருக்கும் பாருங்கள், அதே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போல தான் இருக்கும். இப்போ பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றை போல தகப்பனாரோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இது ஒரு மனுஷன் தன் குடும்பத்தோடு உட்கார்ந்து சந்தோஷமாய் ஆகாரங்களை புசிக்கிற ஒரு அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது.
பாருங்க, பழைய நாட்கள்லாம் இப்படி சமைச்சு சந்தோஷப்படுவாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு காரியம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, ஒரு நாள் தலைவலி வந்துட்டுனா உடனே காலையில் என்ன செய்வாங்க, செல்லை எடுப்பாங்க, ஆர்டர் போடுவாங்க, வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும், வாங்கி சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். பாருங்கள், இதனால இப்போ என்ன உண்டாகுது, அநேகருக்கு வியாதி பலகீனங்கள் பூமியில் பெருகி இருக்கு. ஆனால் பழைய நாட்களில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடையாது. எல்லாமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, வியாதி பலகீனங்கள் அரிதாக இருந்தது. இப்போ பாருங்க, எது எடுத்தாலும் உடனே ஃபாஸ்ட் ஃபுட். காலையில் வெளியே சாப்பிட்றாங்க, மத்தியானம் வெளியே, சாயங்காலம் வெளியே, ராத்திரி வெளியே. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு 5 நேரம் 6 நேரம் வெளியே என்ன செய்கிறாங்க, வாங்கி சாப்பிட்ற அனுபவம். அதனால் என்ன செய்திருக்கு, மனிதர்களுடைய வாழ்க்கையில் வியாதி பலகீனங்கள் என்ன அதிகரித்து காணப்படுகிறது. பாருங்கள், இந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம குடும்பத்துலேயும் காணப்படணும்னா அந்த மனுஷனை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனத்தில் நம்ம வாசித்தது போல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாசிங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 1வது வசனத்திலையும் கூட நம்ம வாசம் நாங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் யாரு, பாக்கியவான். அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் தான் இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இப்போ வளர்ந்து வரும்போது, பழைய நாட்கள்லாம் வளர்ந்து கல்யாணம் ஆகி போன பிறகு கூட என்ன செய்வாங்க, பிள்ளைகள் தகப்பனாரை பார்த்து பயப்படுவாங்க. அப்பா வருத்தப்படக்கூடாது, அப்பா நம்ம சொன்னால் கோவப்பட்டுருவாங்க, அதனால் அப்பாவை வருத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவ்யமாக நடந்துக்குவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இத்திரோண்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அம்மாவா அப்பாவா யார் என்னன்னா எனக்கு நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. அது ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைஞ்சதுனால தான். அப்பா தெய்வ பயத்தோடு காணப்படுவார்னா பிள்ளைகள் எப்படி வளருவாங்க, தேவ பயத்தோடு தான் வளர்க்கப்படுவாங்க. அப்படி தெய்வ பயத்தோடு வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பின் நாட்களில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான், தனக்குன்னு ஒரு குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அனுபவத்தில் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனாலே என்னதான், உடனே சண்டை பிரச்சனை, கடைசியில் டிவோர்ஸ்ங்கிற அப்படிங்கிற அனுபவம் வரைக்கும் என்ன செய்தது போயிடுது. ரொம்ப நாட்கள் சேர்ந்து வாழ்கிற அனுபவங்கள் குறைவாக காணப்படுகிறது. அது ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பூமியில் குறைந்து போனது தான் இதற்கு காரணமாக காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனமும் 5வது அதிகாரம் 19வது வசனத்தையும் வாசிக்கும்போது, பிரசங்கி 3:13, அன்றியும் மனுஷர் யாவனும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பாருங்க, எல்லாரும் புசித்து குடித்து அவங்களுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது யாருடைய அனுக்கிரகமா, தேவனுடைய அனுக்கிரகம் அப்படின்னு வேதம் சொல்லுது. 5:19 வாசிக்கும்போது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பாருங்க, பணம் பொருள் சொத்து சுகம் என்ன இருந்தாலும் அதனால என்ன இல்லை, நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நம்ம இப்போ வாசிச்சோம் பாருங்க, வேதம் என்ன சொல்லுது, நமக்கு பணம் பொருள் சொத்து சுகம் நம்ம பிரயாசப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பாருங்க, ஒரு 3-4 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்து மீதி ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க கூட இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்முடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க நமக்கு முடியலைன்னா அது எது, தேவன் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தரலை. ஆனால் நம்ம இன்னைக்கு பாருங்க, நமக்கு இல்லாத சிலருக்கு என்ன இருக்குது, சுகர் ப்ரெஷர்னா வியாதிகள் பலகீனங்கள் இருக்குது. ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்மளை புசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்காங்க. நம்ம சர்ச்சிலலாம் சிலர் என்ன செய்வாங்க, சுகர் இருந்தால் என்ன இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு பாயசமா, கன்வென்ஷனில் ஐஸ்கிரீமா, என்ன இருந்தாலும் என்ன செய்கிறோம், தைரியமாக நம்ம புசிக்கிறோம். அது ஏன்னா கர்த்தர் நமக்கு தந்த ஒரு அனுக்கிரகம். பாருங்கள், சின்ன பலகீனத்தை வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஐயோ எனக்கு அது இருக்குது, நான் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் வெறும் என்ன செய்வாங்க, கூழ் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சாப்பிடவே முடியாமல் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. இந்த ரொட்டி சுட்டு சாப்பிட்றது பாருங்கள், இப்படியெல்லாம் வாழ்கிற ஒரு அனுபவம். பழைய காலத்தில் ஆகாரம் இல்லை, அதனால் சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆனால் இப்போ சாப்பாடு இருக்குது, ஆனால் சாப்பிடுவதற்கு என்ன இல்லை, தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளமே
நம்ம புசிக்கிற ஆகாரம் கூட நமக்கு என்ன செய்ய முடியல, புசிக்க முடியாமல் கர்த்தருடைய அனுக்கிரகத்தை இழந்து போகிற ஒரு அனுபவத்துக்கு ஏதுவான ஒரு நியாய தீர்ப்புக்குரியவர்களாக என்ன செய்திருக்காங்க ஜனங்கள் இந்த நாட்களில் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, இது எழுத்தின் பிரகாரம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கர்த்தர் தந்திருக்க குடும்பம் எது? சபை தான் குடும்பமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆகாரம் என்ன? கர்த்தருடைய வசனம், உபதேசம் நமக்கு ஆகாரமாக கொடுக்கப்படுகிறது. பாருங்க, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா பாருங்க, சபையில் இருக்கிற விசுவாச ஜனங்கள் தான் ஒலிவமர கன்றுகளை போல காணப்படுறாங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 52:8 நம்ம வாசித்தோன்னா, நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்க, சங்கீதக்காரன் அழகா நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். இன்னைக்கு கூட கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுருக்காங்க? கர்த்தருடைய சமூகத்தில் பச்சையான ஒலிவ மரங்களாக நம்ம நட்டுருக்குறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கர்த்தருடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். அநேகருக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆனா பாருங்க, கர்த்தர் நம்மளை இன்னைக்கு கொண்டு வந்து அவருடைய சமூகத்துல நாட்டி வச்சிருக்காங்கன்னா உண்மையிலே நம்மளாம் எப்படிப்பட்டவங்க? விசேஷமானவங்க. பாருங்க, தேவனுடைய கிருபை இருந்தனால தான் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, கர்த்தர் தம்முடைய சமூகத்துல நம்மளை கொண்டு வந்து பச்சையான ஒலிவ மரங்களாய் நாட்டி கர்த்தருடைய உபதேச சத்திய வசனங்களை நம்ம புசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கிருபை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பந்திக்குரிய ஒரு ஜனங்களாய் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து சபைக்கு வரும்போது ஒரே சபையின் அனுபவத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சிலர் என்ன செய்வாங்க? சபைக்கு வருவாங்க, அடுத்தது ஒரு இடத்துல கன்வென்ஷன்னா அந்த கன்வென்ஷன் போவாங்க, இங்கே ஆசீர்வாத பெருவிழானா இங்கே போவாங்க, அங்கே அற்புத சுகமளிக்கும் பெருவிழானா அங்கே போவாங்க. ஒரு வீட்டில் வீட்டு கூட்டம் நடக்குன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அங்கே வீட்டு கூட்டத்துக்குன்னு போகிற கூட்டம் ஒரு குறைவு, ஆனால் அங்கே சாப்பாடு கிடைக்கும், அதனால் என்ன செய்யலாம்? போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறதுல கூட ஒரு கூட்டத்தை என்ன செய்வாங்க? கூட்டிக்கிட்டு போகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. இது இப்படிப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. பாருங்க, நம்ம ஒரு பிள்ளையை நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை ஒவ்வொரு வீடாக போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கு பிடிக்குமா? உடனே என்ன செய்வாங்க? சின்ன வயசில் சொல்லி தந்து வளர்ப்பாங்க, யார் என்ன தந்தாலும் என்ன செய்யக்கூடாது? வாங்கி சாப்பிடக்கூடாது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு பார்த்து செஞ்சு தருவாங்க. நமக்கு யாரோ ஒருத்தவங்க தர்ற சாப்பாடு நமக்கு எப்படி தருவாங்க? சிலர் என்ன செய்வாங்க? சாக்லேட் தந்து உங்களை கடத்திட்டு போயிடுவாங்க. அப்போலாம் நம்ம சின்ன பிள்ளையில சொல்லி தருவாங்க. இது போல தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய சபையிலேருந்து நம்ம கேட்டு வளரும்போது நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? நம்ம வளர்ச்சிக்கு ஏதுவாய் நமக்கு என்ன செய்வாங்க? ஆகாரத்தை தருவாங்க. இப்போ பிள்ளைக்கு ஹார்லிக்ஸ் வேணா ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க, பிள்ளைக்கு இன்னொன்று ப்ரோட்டீனான ஒரு ஆகாரம் வேணா அதுக்கு ஏற்ற சாப்பாடு கொடுக்குறாங்க. பாருங்கள், சிலருக்கு அலர்ஜி இருக்குன்னா அந்த சாப்பாடு என்ன செய்ய மாட்டாங்க? பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இது அலர்ஜி வரும், நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்ன செய்வாங்க? குழந்தைங்களுக்கு பார்த்து செய்வாங்க. அது போல தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நமக்கு ஊழியக்காரங்க நம்ம எதில் வளரணும் அப்படின்னு நம்ம அறிந்து என்ன செய்வாங்க? நம்மளுக்கு உபதேசத்தை கொண்டு நம்மை போஷித்து நம்ம வளர்ப்பாங்க. அதனால தான் பாருங்கள், பால் கொடுக்குற தாயானவள் பட்சமாக நடக்கிறது போல என்ன செய்தேன்? நான் உங்களுக்கு திருவசனத்தை உங்களுக்கு ஊட்டினேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த பவுல் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அப்படி நம்முடைய ஊழியக்காரங்களை நம்மளை வந்து என்ன செய்வாங்க? பார்த்து பராமரித்து கர்த்தருடைய வார்த்தையை தந்து நம்மளை என்ன செய்வாங்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடை செய்வாங்க. நம்ம இதை விட்டுட்டு ஒவ்வொரு இடமா மாறி போகும்போது பாருங்கள், ஜாஸ்தி சாப்பிட்டா என்ன உண்டாயிரும்? செம்மல் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஜீர்ணிக்காது. ரெண்டாவது அதில் என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது, நமக்கு சைடு எஃபெக்டை கொண்டு வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபையில் பச்சையான ஒலிவ மரங்களாய் தரித்திருந்து கர்த்தருடைய உபதேச வசனத்தை கேட்டு கர்த்தருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வளருகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நம்ம காணப்பட வேண்டும். பாருங்க, இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா அங்கே பாருங்கள், இந்த நோவா காலத்தில் பெரிய ஒரு அழிவு வருது, ஜல பிரளயத்தினால அழிவு வருது. அந்த அழிவுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நோவா என்ன செய்கிறாரு? ஒரு புறாவை அனுப்புகிறாரு. அந்த புறா போயிட்டு என்ன செய்யறதுக்கு உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? பார்த்து அதுக்கு ஒரு ஒலிவ மரத்தின் துளிர் கிடைக்குது. அதை அந்த புறா என்ன செய்யுது? பறிச்சுக்கிட்டு வருது. வாசிங்க. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே
நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பாத்தீங்களா, இப்போ அந்த துளிர் வர்ற அளவுக்கு ஜலம் குறைஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த புறா என்ன செஞ்சது, அந்த இலைய பறிச்சுட்டு வந்திருக்கு. பாருங்க, இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல வெள்ளத்தை போல எவ்வளவோ சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். இனி வாழ்வதற்கு வழியே இல்லை, முற்றும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு அனுபவம், நம்ம அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போராட்டங்கள், சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் மத்தியில் நம்ம கடந்து போகும்போதும் பாருங்க, அந்த நம்ம ஒரு ஒலிவ மரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போமானா எந்த வெள்ளம் வந்தாலும் சரி, எத்தனை மாதம் அந்த வெள்ளம் நின்னாலும் சரி, எத்தனை வருஷம் நின்னாலும் சரி, என்ன செய்ய முடியாது, ஒலிவ மரத்தை அழிக்க முடியாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒலிவ மரமாய் கர்த்தர் நம்மளை நாட்டியிருப்பாங்க அப்படின்னா பாருங்க, என்ன போராட்டம், பிரச்சனை, சோதனை வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அழிந்து போக மாட்டோம். ஒருவேளை நம்ம கூட பயப்படலாம், ஒருவேளை நான் அழிஞ்சிருவனோ, இந்த ஆவிக்குரிய ஜீவியம் எனக்கு இல்லாமல் போயிருமோ, எழுத்தின் பிரகாரமாகவே நான் மறிச்சு போயிடுவனோ, அப்படி வியாதியினால, பிரச்சனையினால, குடும்பத்தில் இருக்க பாருங்க சமாதான குறைவுகள், அப்படிப்பட்ட அனுபவத்தினால நம்ம கலங்கி திகைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் பச்சையான ஒலிவ மரமாய் நாட்டப்பட்டு இருப்போமானால் நிச்சயம் என்ன உண்டாகாது, அழிவு வரவே செய்யாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராய் காணப்படுவார். எல்லா பாதைகளின் மத்தியிலும் கர்த்தர் என்ன செய்வாங்க, நமக்கு துணையாக இருப்பாங்க. அதனால தான் பாருங்க, தமிழில் சொல்லுவாங்க, நெருப்பில் முளைச்சது வெயிலுக்கு காயாது. பாருங்க, நல்ல கடினமான உபதேசத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு இன்னும் நம்மளுக்கு கடினமான காரியங்களை சொல்லும்போது நமக்கு என்ன உண்டாகாது, சோர்வு வராது. பாருங்க, ஒரு பிள்ளை போட்டு நல்லா அடிக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ மற்றவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அடிச்சு பிள்ளைக்கு என்ன செய்திரும், சொரணை இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் பிள்ளை என்ன செய்யாது, திருந்தாது. அதனால பிள்ளை திருந்துற மாதிரி அடி அப்படின்னா பிள்ளை பயப்படுற மாதிரி வளருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல தான் நம்ம சத்தியத்தின் ஆழத்தை நம்ம கேட்கும்போது, ஊழியக்காரங்க நம்மளை கடிந்து நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம அதில் நம்ம நிலை நின்று வளரும்போது அடுத்தவங்க நம்மளை பார்த்து நிந்தையாக ஒரு வார்த்தை சொன்னாலோ, ஒரு பிரச்சனை நம்ம வந்தாலும் நம்ம என்ன செய்துருவோம், ஈஸியாக அதை மேற்கொண்டுட்டு போகிறதுக்குரிய ஒரு கிருபை, ஒரு பலன் நமக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படும். அதனால தான் பாருங்க, நம்ம பாடுவோம், அக்கினியில் மலர்ந்த மலனானையா, வெயிலம் சோதனையில் வாடிடுவேனோ, அக்கினியில் மலர்ந்த மலனானையா, வெயிலம் சோதனையில் வாடிடுவேனோ, பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பேன், பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பேன், பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாமெனையும் நீ நேசித்ததேனையா, பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாமெனையும் நீ நேசித்ததேனையா, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. பாருங்க, நம்ம அக்னியின் அனுபவத்தில் நம்ம வாழும்போது எந்த வெயிலின் அனுபவம் என்ன செய்யாது, நம்மளை சோர்ந்து போக விடாது. இயேசுவோட அன்பின் ஆழத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தோமானா எதையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பந்தியின் அனுபவம் உடையதாய் காணப்படும் என்பது தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, மத்தேயுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம், மத்தேயு 15:35-36, மத்தேயு 14:19, 15வது அதிகாரம் 35-36 வாசிக்கும்போது, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். 15வது அதிகாரம் 35-36. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள்.
பாருங்க, இங்க ஏசப்பா ஒரு பந்தி வைத்தது குறித்து வேதம் நமக்கு சொல்லி தருது. இந்த பந்தி எதை காண்பிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் சாப்பிட்டு, 5000 புருஷர்கள் சாப்பிட்டு, இன்னும் பெண்கள் பிள்ளைங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு மீதியே 12 கூட நிறைய எடுத்தாங்க. 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 அப்பமும் 7 அப்பமும் சில மீன்களும் இருக்கு. அதை புருஷர்கள் மாத்திரம் 4000 பேர் இருக்காங்க. அப்போ இன்னும் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு மீதியானதை 7 கூடை நிறைய எடுத்தாங்க. இது ஏசப்பா வச்ச ஒரு பந்தி. இந்த பந்திக்கு என்ன பேர் கொடுக்கலாம்னா அற்புதத்தின் பந்தி அப்படின்னு சொல்லி இந்த பந்திக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். பாருங்க, இந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா 13வது வசனம், மத்தேயு 14:13 21 வரை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஏசப்பா என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துக்கு, ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஏசப்பா போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஏசப்பாவை அங்க பாக்குறதுக்காக வந்துட்டாங்க. வந்த உடனே ஏசப்பா அங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்கள்ல அநேக வியாதி பலகீனத்துல வந்திருக்காங்க. குருடர்கள், சப்பானிகள், பிசாசு பிடித்தவங்க, குஷ்டரோகிகள், இப்படி அநேக பலவீனத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏசப்பா என்ன செய்யறாங்க, சுகத்தை கொடுக்குறாங்க. சுகத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச பிற்பாடு சாயங்காலம் ஆனோடனே அது வந்து ஒரு நாள் மீட்டிங் நடக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே பாருங்கள், சீஷர்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு விடுங்க, இது வனாந்திரமான இடம், அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகட்டும், பக்கத்தில் இருக்க கிராமங்களை போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, இந்த வனாந்திரத்தில் நாங்கள் எங்கே போய் சாப்பாடு வாங்க முடியும் இவ்வளோ ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் தேவன் ஏசப்பா கேட்குறாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? 5 அப்பமும் 2 மீனும் ஒரு சின்ன பையன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அதே ஏசப்பா வாங்கி என்ன செஞ்சாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்த உடனே அது என்ன செய்தது, பெருகக்கூடியதாக காணப்பட்டது. 15வது அதிகாரத்தில் 29 38 வரை வாசித்தீங்கன்னா, ஏசப்பா கலிலேயாங்கிற கடல் பக்கத்தில் உள்ள ஒரு மலைக்கு மேலே போகிறாங்க. அங்கேயும் ஏசப்பா வராங்கன்னு தெரிஞ்சோன்னே ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஏசப்பாவை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. அங்கேயும் ஏசப்பா அநேக அற்புதங்களை என்ன செய்கிறாங்க. சப்பானிகள், ஊமையர்கள், எல்லாருமே செவிடர்கள், இப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டே ஒரு அற்புதம் நடக்குது. 2 இடத்துல பார்த்தீங்கன்னா, முதல்லையே என்ன நடக்குது, ஒரு சுகமாக ஒரு அற்புதம் நடக்குது. ரெண்டாவது, அது அந்த மீட்டிங் எத்தனை நாள் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் கன்வென்ஷன், இரவும் பகலும் 3 நாள் அங்கே மீட்டிங் நடக்குது. சுகம் அற்புதம், சுகம்லாம் நிறைய பேருக்கு கிடைக்குது. பாருங்க, ஏசப்பா கர்த்தருடைய வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்கு சொல்றாங்க. 3 நாள் கழிச்சு தான் இசப்பா சொல்கிறாங்க, இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், பரிதபிக்கிறேன், இவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க, இவங்களை இப்படி விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் அங்கே என்ன இருக்குது, 7 அப்பமும் சில சிறு மீன்களும் இருக்குது. அதை இசப்பா பெருக பண்ணி இவங்க எல்லாரையும் போஷிக்கிறாங்க. பாருங்கள், இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் அனுபவத்தை நம்ம வந்து விரும்புறது தப்பு கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், நமக்கு வியாதி பலவீனங்கள் வரும்போது இசப்பாட்ட சொல்ல, இசப்பா நீங்கள் பைபிள் எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கீங்க, இசப்பா இதே அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்றோம், ஏசப்பா கிட்ட சொல்றோம். ஆனா பாருங்க, சில வேளைகளில் அற்புதங்கள் நடக்குது. சில நேரத்தில் நமக்கு ஏசப்பா என்ன சுகந்தாங்கன்னு கேட்குறோம், சுகம் கிடைக்குது. சில நேரத்தில் நமக்கு சுகம் கிடைக்கல, நம்ம அற்புதம் நடக்கணும்னு காரியங்கள்ல அற்புதம் நடக்கலை. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தேவ சமூகத்தின் அனுபவத்தில் இருந்தாங்க. 3 நாள் என்ன செய்யலை, யாருமே எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, இது வனாந்திரமான இடம், இது மலை, இதில் நாங்கள் என்ன செய்வோம், பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எங்களுக்கு கஷ்டம், அந்த பலகீனம் இந்த பலகீனம், தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, யாருமே போகலை. வந்தவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும், அந்த 3 நாள் அந்த ஆண்டவர் அவங்களை ஆகாரம் கொடுத்து அனுப்புகிற வரைக்கும் அவங்க எங்கே தான் இருந்தாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல தான் இருந்தாங்க. பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்களா நம்ம மாற்றப்படணும். பாருங்க, ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல கூட அற்புதங்கள் நடந்துச்சு. பாருங்க, அவங்க பேதுருடைய கச்சை தொட்டவங்களுக்கு என்ன கிடைச்சது, சுகம் கிடைச்சது. அவங்க நிழல் பட்டு கூட என்ன கிடைச்சது, சுகம் கிடைச்சது. இப்படி அநேக காரியங்கள் ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களே நடந்து. ஏன்னா ஏசப்பா சொன்னாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். இப்போ நம்ம ஏசப்பா விசுவாசித்து ஊழியம் செஞ்ச அந்த ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களே இந்த அற்புதங்கள் நடந்தது. அதற்கும் காரணம் என்னன்னா, ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாங்க. ஏன்னா பாருங்க, வேதம் அந்த நாட்களில் சபை அனுபவம் கிடையாது, வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு வீடு வீடாக கூட்டம் நடந்திருக்கு.
இப்போ நமக்கு சண்டே மட்டும் ஆராதனை, இடையில செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி, உபவாச ஜெபங்கள், காத்திருப்பு கூட்டம் இருக்குது. இடையில விசேஷ கூட்டம்னா என்ன நடக்கும்? மாதத்தில் ஒரு வாட்டி இது மாத இறுதி ஜெபம் நடக்கு. பாருங்கள், எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை கனமணி நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரோன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. அநேகர் சண்டே ஆராதனைக்கு மட்டும்தான் வருகிற அனுபவம். அதுவும் பாருங்கள், ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் வந்துட்டுனா என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்குவாங்க. சில நேரம் வேறு ஏதோ காரணத்துக்காக வராமல் இருந்துட்டு வியாதி பலகீனம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுது. கர்த்தரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம சொல்லுகிற பொய்யின் அனுபவமே நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், எனக்கு பலகீனம், நான் வர முடியலை, பிள்ளைங்களுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காரணம் வேறு. ஆனால் அப்படி வராமல் இருந்துட்டு மறுபடியும் என்ன உண்டாகுது? அவங்க சொன்ன அந்த பொய் உண்மையாக மாறுது. பார்த்திங்கன்னா இது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. பாருங்கள், கர்த்தர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறதுனால கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறாங்க. ஆனால் உணர்வு இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடியவங்களாக காணப்படும். நம்ம கர்த்தரிடம் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனம் திரும்பி கர்த்தர் பட்சமாய் சேர வேண்டியதான் இசபா நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க. பாருங்க, இசபா என்ன சொல்றாங்க? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கு நான் கேட்டவர்கள் பாவத்தை மன்னித்தவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை கடிந்து உணர்த்தும் போது நம்ம கர்த்தர் பட்சமாய் நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும். கர்த்தருடைய சமூகத்தை நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக நம்ம மாற்றப்படணும். பாருங்க, சபையில் இருக்கிற ஆராதனைகள் யாருக்கு வச்சிருக்கு? ஊழியக்காரங்க மட்டும் வந்து போகிறதுக்கா? இல்லை இருக்கிற 1-2 ஜனங்கள் மட்டும் வந்து போகிறதுக்கா? இல்லை, எல்லாரும் வரணும், எல்லாரும் சத்தியத்தை கேட்கணும், எல்லாரும் உபவாச ஜெபத்தில் வந்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன, அவங்க போவாங்க இவங்க போவாங்க, நம்ம ஏன் போகணும்? நமக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. ஒன்றும் இல்லைன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொஞ்ச நேரம் மொபைலில் பார்க்க வேண்டியது. அதை பெருசாக ஒரு நாள் மொபைல் எடுக்கலாம் என்ன செய்வாங்க? நான் இன்றைக்கி செல்லே பார்க்கல, எனக்கு அவ்வளோ வேலை இருந்தது அப்படி என்ன சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்னும் பைபிள் இன்னைக்கு ஒழுங்காக வாசிக்கலை, நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணலை அப்படின்னு சொல்லி யாராவது ஃபீல் பண்ணுற அனுபவம் இருக்கா? அது ரொம்ப இந்த நாட்கள் என்ன செஞ்சுட்டு குறைஞ்சு போயிட்டு. ஏன்னா தேவ சமூகத்தை கனம் பண்ணுகிற அனுபவம் ஜனங்களுக்குள்ள குறைந்து கொண்டே காணப்படுகிறது. ஏன்னா ஆண்டோடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற இன்பத்தை விட வேற நிறைய சிற்றின்பமான காரியங்கள் இந்த நாட்களில் பூமியில் பெருகிட்டு. பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது, டைம் பாஸ்க்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்க்கு அநேக காரியங்கள் இருக்குது. ஒன்று இல்லையா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே போயிட்டு இந்த போத்தீஸில் கொஞ்ச நேரம் போய் நின்னா போதும், டைம் போகிறதே என்ன செய்யாது தெரியாது. இப்படி பூமியின் காரியங்கள் மனிதர்களை வஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் பெருகி கொண்டே இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? இந்த கடைசி நாட்களை நம்ம இருக்கிறோம். கிருபையின் வாசல் அடைப்படக்கூடிய ஒரு கடைசி நிமிஷத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பாருங்கள், சிப்பெல்லாம் வந்தாச்சு. சிப்பெல்லாம் மனுஷங்க மூளையில் கூட பொருத்துகிற ஒரு அனுபவம் கூட நடந்தேறியாச்சு. மருத்துவர்கள் அப்படி அதை பொருத்தி அதோடைய காரியங்களை பார்த்து அது சக்சஸ் ஆயிட்டுன்னு சொல்லி கூட சொல்லிட்டாங்க. எப்போ இசப்பா வருவாங்கன்னு தெரியாது, எப்போ முத்திரை நமக்கு தரிக்கப்படும் தெரியாது. நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் அனுபவம் இந்த நாட்கள் பூமியில ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தேவ சமூகத்தின் அனுபவத்துக்கு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. பாருங்க, எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பாரு? சும்மா இப்போ நமக்கு பசிக்கிறது, நம்ம உட்கார்ந்துருந்த இடத்துல நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம சமைச்சாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். சமைக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சாதான் என்ன செய்ய முடியும்? பொருள் வாங்கி சமைக்க முடியும். இருந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்களுக்கு பாருங்கள், அவங்க படித்ததுக்காக லோன் எடுத்திருந்தாங்க. அந்த லோனை கெட்டுவதற்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு நிர்வாகம் இல்லை. கணவனாரின் அனுபவம், கணவனார்கிட்ட வர்ற வருமானத்தின் அனுபவம் குறைவு, பிள்ளை பலகீனமாக காணப்படும். ஆனால் அவங்க ஒன்று செஞ்சாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாங்க. காலையில் ஆச்சா அவங்க காரியங்களை செஞ்சுட்டு கடமைகளை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வந்து ஃபுல்லாக தேவ சமூகத்தின் அனுபவத்தில் இருப்பாங்க. 9 மணிக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க? வீட்டில் போய் மறுபடியும் அவங்களுடைய காரியங்களை செய்வாங்க. பாருங்கள், அவங்க அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். குடும்பத்துலேயும் யாரும் உதவி செய்கிற அளவுக்கு இல்லை. குடும்பத்தில் அநேகர் வசதியாக இருந்தாலும்
அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. கர்த்தர் அவங்களுடைய காரியங்கள் அந்த லோனை கட்டுவதற்கு அற்புதமாக யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த லோனை அடைப்பதற்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. உண்மையிலே அவங்களுடைய பிரயாசமாக பலனான உண்மையிலே ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்கள சொல்ல, ஒரு சாட்சியாக அவங்கள சொல்லலாம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றக்கூடியவராய் காணப்படுகிறார். பார்த்தீங்கன்னா வேதம்னு சொல்லுது, நீதிமொழிகள் 28:9 வாசித்தோம். நீதிமொழிகள் 28:9 வாசிக்கும் போது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாருங்க, இந்த ஜனங்கள் வனாந்திரத்துல கர்த்தருடைய ஏசப்பா கிட்ட வந்தாங்க. வந்து அவங்களுக்கு சுகமான உடனே எல்லாரும் எழும்பி போகல. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா அங்க தரித்து இருந்தாங்க. இப்படி கர்த்தருடைய வார்த்தை அவங்க கேட்டதுனாலதான் அவங்க திருப்தியாய் போஷிக்கப்பட்டு கடந்து செஞ்சாங்க. பாருங்க, அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆரம்பத்துல நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் வருவோம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்துல சமாதானம் உண்டாகணும், என் கணவனா ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் மாறணும், அப்படி ஒரு அனுபவத்துக்காக தான் நம்ம ஆரம்பத்தில் ஆலயத்துக்கு வந்திருப்போம். அப்படி இசப்பா நமக்கு ஒரு அற்புதத்தை செஞ்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே போயிடக்கூடாது. இசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, இனி எனக்கு என்ன, இனி நம்ம போக்கில் வாழலாம் சொல்லி போயிடக்கூடாது. மறுபடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தரித்து இருந்தாதான் மேன்மையான திருப்திப்படுகிற விதமான ஆசீர்வாதத்தை இசப்பா நமக்கு தருவாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் திமிரு பிடிச்சிட்டு அப்படி ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி போகிறோம். ஆனால் தேவன் தந்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்று நன்றியாக வாழ்ந்து பார்த்தோன்னா திருப்தியாக நம்ம வாழ்கிறதுக்குரிய ஆசீர்வாதத்தை இசப்பா நமக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 36-37 வாசித்தா, அங்கே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, ஏசப்பா ஒரு பரிசேயன் வீட்டில் போய் பந்தியிருக்காங்க. ஒரு பாவியான ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? ஏசப்பா அங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஏசப்பா கிட்ட வந்து பரிமள தைலத்தை உடைச்சி ஏசப்பாவுடைய பாதத்தில் ஊத்துறாங்க. கண்ணீர்னால் அவருடைய பாதத்தை நினைக்கிறாங்க. தன் தலை மயிர்னால அவருடைய பாதத்தை தொடச்சி ஓயாம முத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஊரே இவங்களை பார்த்து ஒதுக்கி வச்சுருக்கோம், பாவியான ஸ்திரீ அப்படி. ஊர்லேயே இவ தான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்ன செஞ்சுருக்காங்க? இந்த ஸ்திரீயை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு என்ன வேணும்? எனக்கு ரட்சிப்பு வேணும், எனக்கு சமாதானம் வேணும், என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படணும், நானும் ஒரு நல்லவள் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். நான் எப்படி நல்லா வாழ்ந்தா கூட இந்த பூமி என்ன சொல்லாது, இனி என்ன நல்லவன்னு சொல்லாது, இந்த ஊர் என்ன பாவின்னு தான் சொல்லும். ஆனால் எனக்கு ஏசப்பா மட்டும் என் பாவத்தை மன்னிச்சா போதும், ஏசப்பா மட்டும், தேவன் மட்டும் எனக்கு இறங்கினா போதுங்கிற ஒரு அனுபவத்தோடு இந்த பெண் வந்து ஏசப்பாவோட பாதத்தில், ஏசப்பாவோட சமூகத்தின் அனுபவத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பந்தி முடிகிற வரைக்கும் அவங்க வந்து எங்கேயே இருந்தாங்க? ஏசப்பா பார்த்துலே இருந்தாங்க. அப்போ தான் மற்றவங்களாம் பார்த்து முறுமுறுக்கிறாங்க, பாவியான ஸ்திரீ இப்படி செய்கிறா, ஆனால் இவர் சும்மா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தோட ஏசப்பா சொல்கிறாங்க. நீ அந்த சொன்ன பரிசேன்னு சொல்கிறாங்க, நான் இங்கே வந்ததுலேருந்து நீ எனக்கு கால் கழுவ தண்ணி தரல, நீ என் தலைக்கு எண்ணெய் தரல, நீ எனக்கு எதுவும் செய்யலை. ஆனால் இவன் நான் வந்ததுலேருந்து பாரு எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, என் பார்த்த முத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கா, இவ பாவம் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தில் நமக்கு சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் அப்படியெல்லாம் நம்ம திருப்தியாக அப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழணும்னாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருந்தோமானால் ஏசப்பாவை ரொம்ப அன்பு கூறுகிறவங்க அப்படிங்கிற ஒரு சாட்சியின் அனுபவத்துக்கு ஏதோ ஏசப்பா என்ன செய்வாங்க? நம்மை திருப்திப்படுத்தக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. மூணாவதாக பார்த்தோன்னா சங்கீதம் 23:5 வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, நம்ம முதல்ல வாசித்தது போல இது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது ஒரு ஜெயத்தின் பந்தி அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறாங்க? நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாங்க. தாவீதை பாருங்க, அவங்க அப்பா கூட தாவீதை மறந்து போயிட்டாரு. சாமுவேல் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியா ஈசாயுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிடும்போது மொத்தம் ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்களும் வந்தாச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு இதில் ஒருத்தையும் கூட இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் சாமுவேல் கேட்குறாரு ஈசாய்கிட்ட,
உனக்கு மொத்தம் இத்தனை 7 பிள்ளைங்க தானா அப்படின்னு. உடனே ஈசா அப்போ தான் இல்லை எனக்கு இன்னொருத்தன் இருக்கான், அவன் சின்ன பையன், அவன் எங்கே செய்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே சாமுவேல் சொல்றார், அவன் வர்றது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. உடனே தாவீதை கூட்டிகிட்டு வராங்க. பாருங்கள், எல்லாரும் மறந்து போன நிலவரத்தில் கர்த்தர் என்ன செய்தார், இந்த தாவீதின் மேலே நினைவுள்ளவராக இருந்தார். இந்த தாவீது பாருங்க, கர்த்தரை தனக்கு மெய்ப்பராய் கொண்டு வாழ்ந்ததுனால கர்த்தர் என்ன செய்தார், இந்த தாவீதுக்கு ஒரு ஜெயத்தின் பந்தியை ஆயத்தப்படுத்தினார். எல்லாருமே மறந்து போயிட்டாங்க, அவங்க அண்ணமாரு, அவங்க அப்பா, அவங்க குடும்பத்தார், யாருக்குமே தாவீதை குறித்து ஞாபகம் இல்லை. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல அவருடைய தலையை உயர்த்தி வைக்கும்படியா மறக்கப்பட்ட எல்லாருக்கும் முன்பாகவும் அவருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தாவீதுடைய தலை என்ன செஞ்சாரு, எண்ணெயினால கொம்பு தைலத்தினால என்ன செய்தாங்க, அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தின் பந்தியை நம்ம அனுபவிக்கக்கூடியவங்களாக காணப்படலாம். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்தார்னா நம்மளை சபை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும். யோவான் 10:3 வாசிக்கும்போது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். பாருங்க, ஏசப்பா நம்மளை பெயர் சொல்லி அழைத்து நம்மை நடத்தக்கூடியவராய் காணப்படுவார். பாருங்க, சின்ன பிள்ளைங்களெல்லாம் என்ன செய்வோம், நம்ம கைப்பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா பிள்ளைங்க எங்கேயும் போயிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, வண்டியெல்லாம் வரும், அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்வோம், பிள்ளைங்களா பாதுகாப்போம். அதுபோல் நம்ம ஏசப்பாவை நமக்கு மேய்ப்பராய் கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்மளை கரம் பிடிச்சு நடத்தக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. வெளியே போகும்போது என்ன செய்வாங்க, நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டு நம்மை நடத்தக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஆடு எப்படி செய்யும், மந்தையாக நிறைய சேர்ந்து இருக்கும், அதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மேய்ப்பர்களால் என்ன செய்ய முடியும், வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அதுபோல தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, நம்ம எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரையும் தனியாக என்ன செய்கிறாங்க, பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே நம்ம எதற்காக படைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சாங்க. பாருங்க, ஏதோ இவங்க பிறந்தாங்க, இவங்க வளர்ந்தாங்க, இவங்களை ரட்சிக்கணும், இவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்ம யாரையுமே தெரிந்து கொள்ளலை. நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன செஞ்சாங்க, நம்மை அறிந்திருக்கிறாங்க. ஏசப்பா நமக்கு அப்பவுமே என்ன செஞ்சிட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. நம்ம யாருமே நம்ம சொந்த பிரயாசத்தில் என்ன செய்யலை, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கலை. நம்மளை தேவன் என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளை ஏசப்பா தான் கரம் பிடிச்சு நடத்தி கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, 4வது வசனத்தில் வாசித்தோன்னா, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. பாருங்க, இசப்பா நமக்கு முன்பாக நடந்து போகக்கூடியவங்களா காணப்படுவாங்க. எல்லா ஆடுகளும் ஆண்டோடைய சத்தத்தை அறியுமா. பாருங்க, நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், இசப்பாவுடைய சத்தத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் என்ன செய்கிறோம், இசப்பாவுடைய சத்தத்தை கொஞ்சம் நம்ம அறியறதுக்கு கஷ்டப்படுறோம். ஏன்னா தேவனோடு உள்ள உறவின் அனுபவம் நமக்கு குறைவாய் காணப்படுவது தான் இதற்கு காரணமாய் காணப்படுகிறது. பாருங்க, எலியாவை பார்த்தீங்கன்னா போய் கெபிக்குள்ளே ஒழிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் எப்படியாவது எலியாவை கொண்டு வரும்னு சொல்லிட்டு பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி அப்படியெல்லாம் இசப்பா கொண்டு வராங்க. அப்போ எலியா சொல்லி, இது எதுலையுமே யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லை. திருப்பி இசப்பா அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு இந்த எலியா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் சொல்லுவார், இப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லி அந்த சத்தத்தை உணர்ந்து வெளியே வந்தாங்க. இப்போ நம்ம கூட இப்படி கர்த்தரோட உறவின் அனுபவத்தோடு நம்ம வாழும்போது கர்த்தருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அறிய முடியும். கர்த்தர் நமக்கு முன்பாக என்ன செய்வாங்க, நடப்பாங்க. நம்மளை கரம் பிடித்து நடத்துவதில்லை, நம்முடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் இயேசுப்பா என்ன செய்வாங்க, நமக்கு முன்பாக நடந்து போகக்கூடியவங்களா காணப்படுவாங்க. அதற்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக நம்ம கொண்டிருக்கணும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு மேய்ப்பரை யாரை வச்சுருப்போம்னா, நம்ம ஃபேமிலியில் இருக்க மேன்மையானவங்களை வச்சுருப்போம், நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சுருப்போம். நம்ம யார் இவங்க எல்லாமே நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை வச்சுருக்கோமோ அவங்கள நமக்கு மேய்ப்பராக வச்சுக்கிட்டு நடக்கிறவங்களா நம்ம காணப்படுவோம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு வாழ்கிறவங்களா நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லணும். பாருங்கள், எப்தான் ஒரு மனுஷன் அவர் என்ன செய்தார், தன்னுடைய காரியங்களை
காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் அறிவிக்கக்கூடியவராய் காணப்பட, அதனால் அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணினார். தானியேலை பாருங்க, எப்போ பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சுன்னு தெரிஞ்ச பிறகு கூட எருசலேமுக்கு நேராக பலகணி திறந்திருக்க என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு. பாருங்க, அப்படி செஞ்சு அவருக்கு எவ்வளோ போராட்டங்கள், சிங்க கெபின் அனுபவம் வந்த போதிலும் அவர் என்ன செய்யல? பின்வாங்கல. பாருங்க, கர்த்தர் தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணினார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிவித்து கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். ஒரு சின்ன சின்ன காரியங்களாக இருக்கும், அது கூட நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்ட கேட்டு, ஏசப்பா நான் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏசப்பானா எங்கேயோ தூரமாக தேவன், அவங்க அப்படிதான் ஆண்டவர் எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி ஜெபிக்கிறதோடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் ஆனால் ஏசப்பா வந்து நம்மளோடு கூட ஒரு நண்பனாய், ஒரு தாயாய், தகப்பனாய் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தேவன். நம்ம தேவனுக்கு வந்து நம்ம பேசுறது கேட்கும், ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க, நமக்காக கிரியை செய்வாங்க. அப்படி தேவன் ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம கூட உள்ள ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி நம்ம பேசி நம்ம வாழ்வோம், அது போல் நம்ம ஏசப்பாவோட உறவு வச்சுருப்போமானா நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா என்ன செய்வாங்க? நம்மை நடத்தக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஏசப்பா நடத்துவாங்க. மனுஷ ஆலோசனைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. மனுஷ ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுப்போமானா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்துரும்? அழிந்து போய்விடும். பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம்னு வேதம் சொல்லுது. நமக்கு செம்மையாக தோன்ற வழி இருக்கும். பாருங்க, சில நேரம் நமக்கு தோணும், யாராவது நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அவங்க கிட்ட மாறி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு தோணும். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கேட்காத, எதுவுமே பேசிடாத, நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவாங்க. அதை மீறி நம்ம பேசிட்டோன்னு வைங்க, அன்னைக்கு அவ்வளோதான். ஆனால் அதே இடத்துல ஏசப்பா சொல்கிற மாதிரி அமைதியாக இருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாங்க? நமக்கு அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. நம்ம தலையை அபிஷேகம் பண்ணக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. நம்ம தலையை உயர்த்தக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மேய்ப்பர் என்ன செய்வார்? 11:12 யோவான் 10:11-12 வாசித்தோன்னா ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஏசப்பா கூட பாருங்க, நமக்கு நல்ல மேய்ப்பரா இருந்தனால தான் என்ன செஞ்சாங்க? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது, நம்ம பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நமக்காக தன்னுடைய ஜீவனையே என்ன செஞ்சாங்க? தந்திருக்காங்க. பாருங்க, வேற யாரும் நமக்காக என்ன செய்யல? ஜீவனை தரல. யாரும் நமக்காக மறிக்கல. ஒருவேளை சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் என்ன செய்திருவேன்? செத்து போயிடுவேன், வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், இல்லைன்னா செத்து. உண்மையில சொல்லி பாருங்க, நீ செத்து பாருன்னு. எவனும் சாவ மாட்டான், எவளும் சாவ மாட்டாங்க. யாருமே சரி, நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம கூடி பிறந்தவங்களை யாருமே நமக்காக என்ன செய்ய மாட்டாங்க? சாக மாட்டாங்க. நமக்காக ஜீவனை கொடுத்தது யாருன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான். அதனால தான் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்துருந்தா நம்ம என்றைக்கோ செத்து போக வேண்டியவங்க, என்றைக்கோ நம்ம மறைச்சிருக்க வேண்டியவங்க, மறைச்சி இன்றைக்கி நம்மளை புதைச்ச இடத்துல ஒரு அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை போயிருக்க வேண்டியது. ஆனால் நம்ம எல்லாரும் இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோன்னா அதற்கு காரணம் என்னென்னா ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்தனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சொந்த சித்தத்தின்படி நம்ம ஓடக்கூடாது. அப்படி ஓடும்போது நமக்கு தோல்வி தான் கிடைக்கும். தாவீது கூட பாருங்க, யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நான் இப்படி செய்யலாமா, இப்படி நான் யுத்தத்துக்கு போகலாமா, போகக்கூடாதான்னு சொல்லி அநேக இடங்கள் என்ன செய்தாரு? கர்த்தரிடத்துல விசாரித்து தான் யுத்தத்துக்கு போனார். அப்படி அவர் போன காரியம் எல்லாம் அவருக்கு ஜெயமா இருந்தது. ஆனால் ஒரு யுத்தம், ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் அவர் போகாம வீட்டில் இருந்தது தான் அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரே ஒரு தோல்விக்கு காரணமாய் காணப்பட்டது. பாருங்க, அப்படி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு நம்ம செய்வோம்னா நம்ம வாழ்க்கை என்னைக்குமே சிறந்ததாக தான் காணப்படும். அப்படி ஒரு ஜெயத்தின் பந்திக்குரியவர்களாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காங்க. நான்காவதா பார்த்தோம்னா மத்தேயு 26:20 வாசிக்கும்போது, மத்தேயு 26:20 வாசிக்கும்போது வாசிங்க. சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். பாருங்க, சாயங்காலமான போது இயேசப்பா என்ன செஞ்சாங்களாம்? 12 சீஷர்களோடும் பந்தி இருந்தாங்க. இது எந்த பந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 28 வரை வாஸ்தவமானால், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணி புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற
புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, இங்க வந்து ஒரு ராப்போஜன பந்தியின் அனுபவத்தை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ராப்போஜன பந்தி அப்படின்னு சொன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு மனுஷனும் இந்த பந்தியில பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட முடியும். இந்த பந்தியில நம்ம பங்கு கொள்வதற்கு நமக்கு ஒரே தகுதி என்னன்னா, ஏசப்பாவை விசுவாசித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை விசுவாசித்து ஞானஸ்தான சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதும் இந்த பந்திக்கு தேவன் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுவாங்க. இப்போ இந்த பந்திக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறபடியால் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருவரும் என்ன செஞ்சிருக்கோம், கர்த்தருடைய இந்த பந்திக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். ஏசப்பா என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க என் கூட இந்த பந்தியில பங்கு கொண்டிருக்கீங்க, பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வீங்க, என் கூட இந்த பந்தியை நீங்க புசிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன சொன்னாங்க, வாக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ ஞானஸ்தானம் என்பது ஒரு தேவ நீதியை நிறைவேற்றுகிற ஒரு வழியாய் காணப்படுகிறது. ஏசப்பாவுடைய மரணம் உயிர்த்தெழுதலை நினைப்பூட்டுகிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு மாசமும் நம்ம ராப்போஜன பந்தி எடுக்கும்போது ஏசப்பாவுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதை நினைக்கிறோம். அதை நினைச்சு ஏசப்பா எனக்காக மரிச்சாங்க, எனக்காக உயிர்த்தாங்க, எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்காங்க, எனக்கு கண்டிப்பா அந்த ராஜ்யத்தை என்னையும் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது நமக்குள்ள உருவாகுது. நம்ம எப்படி நம்ம வாழ்ந்ததாலும் அந்த ராப்போஜன பந்தி முடியும் எல்லாருக்குள்ளேயுமே என்ன உண்டாகுது, ஒரு தைரியம் உண்டாகுது. கண்டிப்பா என்ன செய்வேன், நான் பரலோகத்துக்கு போவேன், ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்காங்க, ஏசப்பாவோட பந்தியில எனக்கு ஒரு பங்கு தந்திருக்காங்க, இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குள்ள என்ன உண்டாகுது, ஒரு சந்தோஷம் உண்டாகுது. பாருங்க, ஏசப்பா அந்த பூமியில் நமக்காக எல்லாவற்றையும் இந்த பூமியிலையும் பரலோகத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, செய்து முடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இது என்ன செய்து நமக்கு காண்பிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஒரு அழிவற்றவர்களாய் நம்ம மாற்றப்படுவோம். இந்த கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு கொண்டிருக்கோம்னா என்ன செய்கிறோம், இந்த இரண்டாவது மரணமாகிய அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த அழிவுக்கு, அந்த மரணத்துக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. நித்தியத்துக்குரிய அழிவற்றவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் என்பதுதான் இது காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ராப்போஜன பந்தியில் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் துணிக்க பண்றாங்க. ஒரு எச்சரிப்பை தருகிற ஒரு பந்தியாகவும் இந்த ராப்போஜன பந்தி காணப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாங்க, என் கூட தாளத்தில் கையிடுகிறவன் தான் என்ன செய்வான், என்னை காட்டி கொடுப்பான். இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ராப்போஜன பந்தி எடுக்கும்போது நம்ம மனசாட்சி நம்மளை வந்து எச்சரிக்கணும். நீ என்ன செய்ய, நீ ஏசப்பாவுடைய பந்தியில் பங்கு கொண்டிருக்க, அதனால இனி நீ ஏசப்பாவை காட்டி கொடுக்கறது போல, ஏசப்பாவை மறுதளிக்கிறது போல உள்ள ஒரு ஜீவியம் செய்யாத அப்படின்னு சொல்லி இந்த ராப்போஜன பந்தி நம்ம எச்சரிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அஞ்சாவதா பார்த்தோம்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 9:13 வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 9:13 வாசிக்கும் போது வாசித்தீங்கன்னா, மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் முடமாய் இருந்தது. பாருங்க, இங்க மேவிபோசேத்னு ஒருத்தன் ராஜாவின் பந்தியில பங்கு கொள்ளக்கூடியவனாய் காணப்பட்டான். இது இந்த பந்திக்கு பேர் என்னன்னா, ராஜாவின் பந்தி. இப்போ ராஜாவின் பந்தியின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அது 7வது வசனம் 2 சாமுவேல் 9:7 வாசித்தா கூட அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். பாருங்க, அவனுடைய தகப்பனாகிய யோனத்தானி நிமித்தம் இந்த மேவிபோசேத்துக்கு ஒரு தயை கிடைக்கிறது. 1 ராஜாக்கள் 2:7 வாசித்தோம்னா, அங்க பர்சிலாய் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய குமாரருக்கு சாலமோனுடைய பந்தியில அப்பம் புசிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குது. பாருங்க, அது இவங்களுக்கு இந்த ராஜாவின் பந்தியில ஒரு மனுஷன் அப்பம் புசிக்கிறதுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குதுன்னா அதற்கு காரணம் என்னன்னா, நன்மை செய்பவர்களுக்கு இந்த பந்தியில இடம் கிடைக்கும். பாருங்க, யோனத்தான் வந்து சவுல் தாவீதை விரட்டிட்டு இருக்கும்போது இந்த யோனத்தான் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தானா. தாவீது சொல்லும்போது சொல்றாரு, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிற ஒரு சிநேகம் விசேஷித்ததா இருந்தது. பாருங்க, அவ்வளவு தாவீதை நேசித்த ஒரு மனுஷன் தான் இந்த யோனத்தான். பாருங்க, இந்த யோனத்தான் மரிச்சு போயிட்டாரு. மரிச்சு போன பிற்பாடு இந்த சவுலண்ட குடும்பத்துல இருக்கிற அந்த மேவிபோசேத்ங்கிற ஒரு மனுஷனை குறித்து தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே தாவீது என்ன செய்றாரு, யோனத்தான் எனக்கு தயை செஞ்சான், அதனால நானும் உனக்கு தயை செய்வேன், நீ இந்த பூமியில
வாழ்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், என்னுடைய பந்தியில் அப்பம் புசிக்கலாம்னு சொல்லி அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதுபோல தான் இந்த ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் சொல்லும்போது வாசிங்க 2வது அதிகாரம் 7வது வசனம். கீனியாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயவு செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். பாருங்க, அப்சலோம் துரத்தும் போது தாவீதும் ஓடி வெறுங்காலா ஓடி போறாரு. அந்த நேரத்துல சிமேயின் ஒருத்தன் வந்து என்ன செய்தான், தாவீதை நிந்திக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அதே நேரத்துல பர்சலாய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இந்த தாவீதை ஆதரித்து அவனுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள ஆதரித்து வந்தானா. அதனால தாவீது மரிக்கிற காலத்துல அவனுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாய் ஆக்கின பிற்பாடு சொல்றாரு, நீ பர்சிலாயின் குமாரருக்கு என்ன செய்யணும், உன் பந்தியில அவங்க சாப்பிட்றதுக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா நான் ஓடி போகும்போது எனக்கு ஆதரவா இருந்தது அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம நன்மை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ராஜாவின் பந்தியில் அப்பம் புசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படும். பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிறத கொண்டு நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால தான் வேதம் சொல்லுது, உங்களுக்கு உள்ளதை விற்று பிச்சை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி லூக்கால நம்ம வாசிக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறத விற்று கூட நம்ம என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அதை விட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இன்னொருத்தவங்க கிட்ட கடன் வாங்கி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற அனுபவம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தெய்வ ஆலோசனையோ ஊழியக்காரங்க கிட்ட நடத்திப்போ எதுவுமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, போய் கடனை வாங்குறாங்க, கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க, பிற்பாடு அந்த காசு திரும்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. வாங்குறவங்க வாங்கிட்டு அவங்க போக்கில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு போகிறவங்க தான் என்ன செய்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். அந்த ராஜாவின் பந்தி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, 1 ராஜாக்கள் 10:5 பார்த்தீங்கன்னா, ஷேபாவின் ராஜஸ்ரீ வந்து சாலமோனுடைய காரியங்களெல்லாம் பார்க்க வரா. அவன் வந்து பார்த்துட்டு சொல்கிறா, நான் கேட்டதை விட உங்களுடைய எல்லா காரியங்களும் அதிகமாக இருக்குது. ராஜாவுடைய பந்தியை பார்த்து அவன் என்ன செய்கிறாராம், அவள் வந்து பிரமித்து போயிட்டாளாம். பிரமித்து போய் நிற்கிற அளவுக்கு இந்த ராஜாவுடைய பந்தி காணப்படுது. இந்த ராஜாவுடைய பந்தி எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 22, 23 பார்த்தோன்னா, சாலமோனுடைய பந்தி வந்து எப்படி நடந்ததுன்னா, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழுமையான பறவைகள், கொழுத்த 10 மாடுகள், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகள், 100 ஆடுகள். இப்படி என்ன செஞ்சாங்க, அவ்வளோ பேருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தின் அனுபவமாக தான் என்ன காணப்பட்டு இந்த ராஜாவின் பந்தி காணப்பட்டது. இப்போ நாமும் கூட மற்றவங்களுக்கு நம்ம இறங்கும் போது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நம்ம ஏழைகளுக்கு நம்ம இறங்கும் போது, ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாங்க, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவங்களா காணப்படுவாங்க. இப்போ சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய காரியத்தில் என்ன செய்வாங்க, கை வச்சிருவாங்க. அதாவது பாருங்க, இப்போ தரணும் அப்படிங்கிற அனுபவத்துக்கு இல்லை, காணிக்கை கொடுக்கறது வந்து ஒரு உபதேசம். அதை வந்து எப்படி நம்ம போய் சொல்லக்கூடாது, ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், ஜெயஜீவியம் செய்யணும், விசுவாச ஜீவியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமோ, உபதேசம் கேட்குறோமோ, அதுபோல் ஒரு உபதேசம் தான் கர்த்தருக்கு 10ல் 1 தசமபாகம் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு உபதேசம். நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம கர்த்தருக்கு, நான் ஏழைக்கு கொடுக்குறேன் அதனால நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், சிலர் செயல்படுற ஒரு அனுபவம் காணப்படுது. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய காரியத்தை நம்ம வஞ்சிக்கக்கூடாது. அது அடுத்தபடியான காரியம். ஏன்னா வேதம் சொல்லுது, காணிக்கையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தசம பாகம் கட்டாயம் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுத்தே ஆக வேண்டியது. அது போக தான் உற்சாக காணிக்கை, அப்படி வந்து நிறைய காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, அப்படிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அதுக்கு பிறகு உள்ளது. ஆனால் கர்த்தருக்குரிய அந்த தசம பாகம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்குள்ளதை நம்ம கர்த்தருக்கு கொடுத்தே ஆகணும். 10ல் 1. இப்போ நமக்கு ஒருத்தவங்க ஒரு வேளை உதவி செஞ்சுருக்க, நமக்கு ஒரு 1000 ரூபா நமக்கு சம்பளம் கிடச்சிருக்கா, நம்ம 100 ரூபா தசம்பாகம் கொடுத்தே ஆகணும். ஒருவேளை நமக்கு ஒருத்தவங்க உதவியாட்டு ஒரு 500 ரூபா தந்திருக்கலாம், அதில் நம்ம என்ன செய்யணும், 50 ரூபா கர்த்தருக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது வேதத்துடைய பிரமாணம், சத்தியத்தில் அதுவும் ஒன்று. இப்போ ஜனங்களுக்குள்ள அந்த அனுபவம் என்ன செஞ்சுட்டுனா குறைஞ்சி போயிட்டு, அது அவங்க ஊழியக்காரங்க அவங்க தேவைக்காக தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. அது வந்து ஒரு உபதேசம். கண்டிப்பாக நம்ம கை கொள்ள வேண்டிய ஒன்று தான் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கறது. நம்ம எந்த சபைக்கு போகிறோமோ
அந்த சபை ஊழியக்காரங்க கிட்ட என்ன செய்யணும், நம்முடைய வருமானத்தின் காரியத்தில் உள்ள 10ல் 1 பங்கு நம்ம கொடுத்தே ஆக வேண்டியது கட்டாயம். இப்போ சிலர் என்ன கேட்பாங்கன்னா, விசுவாசிகள் மட்டும்தான் கொடுக்கணுமா, ஊழியக்காரங்க கொடுக்காண்டாமா? ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் டபுள் பிரமாணமாக வச்சுருக்காரு. ஊழியக்காரங்களுக்கு நீ விசுவாசிகள் 10ல் 1னா ஊழியக்காரங்களுக்கு 10ல் 2 என்ன செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிறது பிரமாணம். அதை ஊழியக்காரங்களும் கைப்பற்ற வேண்டியது அவசியமாக தான் காணப்படுகிறது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, பாருங்கள், நான் எதுக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும், அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதனால் நான் ஏன் கொடுக்கணும் அப்படி சொல்லி சிலர் நினைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய காரியம். கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கர்த்தர் நடத்துவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குரிய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தருக்குரிய காரியத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தோமானால் ராஜாவின் பந்திக்கு பங்குடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றக்கூடியவராய் காணப்படுவார். 6வதா பார்த்தோன்னா லூக்கா 12:37 வாசிக்கும்போது, லூக்கா 12:37 வாசிக்கும்போது, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது கனத்திற்குரிய ஒரு பந்தி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு எஜமான் வெளியே போயிருக்காரு. அவர் வரும்போது இந்த வேலைக்காரன் விழித்திருக்கிறவனாய் காணப்பட்டால் அந்த எஜமான் என்ன செய்வாரா, அந்த வேலைக்காரனை கனம் பண்ணக்கூடியவராய் காணப்படுவதற்கு கீழே நம்ம வாசித்தோம்னா, இன்னும் 1-2 மணி நேரம் அவர் லேட்டாக வந்தால் கூட அந்த ஊழியக்காரன் என்ன செய்யணும், விழித்திருந்து எஜமான் வந்ததும் கதவை திறந்து அவருடைய காரியங்களை செய்வானானா அந்த எஜமான் என்ன செய்வார், அந்த ஊழியக்காரனை கனம் பண்ணக்கூடியவராய் காணப்படுவார். அதனால தான் நம்ம லூக்கால வாசிக்கிறோம். பாருங்க, 14வது அதிகாரம் 8லேருந்து 11 வரை வாசித்தோம்னா, லூக்கா 14:8 ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டு இருக்கும்போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டு இருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பந்திக்கு நம்மளை, ஒரு விருந்துக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னா போன உடனே என்ன செய்திடக்கூடாது, போய் அங்க மேன்மையான இடத்துல போய் உட்காரக்கூடாது. ஒருவேளை பந்திக்கு நம்மளை அழைச்சவன் நம்மளை விட மேன்மையான ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தா நம்மளை எழும்பி அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்யும், வருத்தமாக இருக்கும். அதே இது நம்ம தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வீட்டுக்காரை நம்மளை நீங்கள் மேன்மையான இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு கனம் நமக்கு கொடுக்கப்படும். அப்படி நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது, நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மை உயர்த்தக்கூடியவராய் காணப்படுவார். நம்மளை நாமே உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன செஞ்சிருவார், நம்மளை தாழ்த்தி விடுவாங்க. அதனால தான் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, ஒரு எஜமான் தான், அவன் வெளியூர் போகும்போது 3 வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்துட்டு போனா. முதல் 2 பேரும் 5 தாளந்து வாங்கினவனு என்ன செஞ்சான், அது உடனே வியாபாரம் பண்ணி அது இன்னும் 5 தாளந்தாட்டு பெருக்கி கொண்டான். 2 தாளந்து பெற்றவனும் அதே மாதிரி செஞ்சு கூட 2 தாளந்து பெருக்கி 10 தாளந்து 4 தாளந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க எதுவுமே நினைக்கல, எஜமான் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு, எஜமான் வர நாள் ஆகும்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. கிடைச்ச உடனே என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சு அதை பெருக்கி கொண்டாங்க. ஆனால் அந்த 1 தாளந்து கிடைச்சவங்க மட்டும் பாருங்க, அதை புதைச்சி வச்சான். அதனால உண்டானது என்ன, இந்த 2 பேர் துரிதமாக செயல்பட்ட 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாங்க, அநேகத்தின்மே அதிகாரியாக மாற்றப்பட்டாங்க. ஆனால் அந்த 1 தாளந்து வாங்கினவே மட்டும் அதை புதைச்சி வச்சதுனால அவனுக்கு கிடைச்சது என்ன, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் தான் அவனுக்கு கிடைச்சது. இப்போ நம்ம கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள், தாளந்துகள், கர்த்தர் நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தான் என்ன செஞ்சுருக்காங்க, அழைத்திருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் நம்ம எந்த விஷயத்தில் நம்மளை உண்மை உள்ளவர்கள் எண்ணி நம்மளை வச்சுருக்காங்களோ அந்த காரியங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஏசப்பா என்ன இந்த காரியத்துக்காக தான் அழைச்சிருக்காங்க. அந்த காரியங்களை நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் ஜாக்கிரதையோடு விழித்திருந்து நம்ம செயல்படும் போது கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா நம்மளை என்ன செய்வாங்க, கனம் பண்ணக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மற்றவங்க நம்ம செய்கிற ஊழியம் மற்றவங்களுக்கு தெரியாத விதத்தில் இருக்கலாம். அப்போ நம்ம செய்கிறது யாருக்குமே தெரில, இதனால் நமக்கு என்ன இருக்குது, நிந்தைய அவமானமும் தானே மிஞ்சி நிற்கிறதுன்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் எஜமான் என்ன செய்வார், நம்மை நிச்சயமாய் கனம் பண்ணக்கூடியவராய் காணப்படுவார். எல்லாருக்கும் முன்பாகவும் தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார். அதான் லூக்கா 22:27 நம்ம வாசிக்கிறோம். பந்தியில் இருக்கிறதுல யார் பெரியவன், சிஷர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம், யார் பெரியவன். அப்போ
ஏசப்பா சொல்றாங்க, உங்களுக்கு பந்தி இருக்கிறவனா பந்தி பரிமாறுகிறவனா, பணிவிடைக்காரன் யார் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன். அப்போ உங்களை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பந்தி பரிமாறினேலா? அப்போ நான் உங்களுக்கு பணிவிடைக்காரனை போல இருந்தேன்ல? என்ன பார்க்குறேன், நீங்க என்ன போல நீங்க வாழுங்க. நீங்க பெரியவனா இருக்கணும்னு விரும்புறீங்கன்னா சிறியவனா நடந்துக்கோங்க. தலைவனா இருக்கணும்னு விரும்புறீங்களா? பணிவிடைக்காரனை போல நடந்து கொள்ளுங்க. அப்ப நிச்சயமா என்ன செய்வீங்க? கனமனப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாங்க. அப்ப நாமும் கூட நம்ம பெரியவங்களா இருக்க விரும்புறோம் அப்படின்னா நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஜீவிக்கும் போது, ஆயத்தத்தோடு ஜீவிக்கும் போது ஏசப்பா என்ன செய்வாங்க? நம்மை கனமனக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. 7வது பார்த்தோம்னா மத்தேயு 8வது அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது, மத்தேயு 8:11-12 வாசிக்கும் போது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்க பரலோக பந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பந்தி நடக்குது. இந்த பந்தியில பங்கு கொள்ள யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. எல்லாருமே ஓடுறது எதுக்கு தான்? இந்த பரலோக பந்தியில நான் போய் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். பாருங்க, உலகத்தார போல நம்ம எல்லாராலையும் வாழ முடியாதா? அப்படி இல்லை. எல்லாராலையும் வாழ முடியும், உலகத்தார போல வாழ முடியும். ஆனா நம்ம இந்த உலகம் நமக்கு வேண்டாம், அந்த உலகத்தின் அலங்காரம் எனக்கு வேண்டாம், இந்த தேவ ஜனமாய் தேவ பக்தியை உடையவர்களாய் நாங்கள் வாழ்ந்தா போதும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாருங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நகையை கலத்தி நம்ம வாழ்றோம்னா அதுக்கு காரணம் என்ன? எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் ஏசப்பா கூட போய் உட்கார்ந்தோம். நம்ம சொல்லுவோம், ஏசப்பா பரலோகத்தில் ஒரு மூலையிலையாவது கொண்டு போய் என்ன வச்சிருங்க ஏசப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க ஏசப்பா. அப்படிதான் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம், ஏசப்பா நான் என்ன குற்றங்கள் செஞ்சாலும் குறைகள் செஞ்சால் என்னை மன்னிச்சிருங்க, என்னை கைவிட்டுறாதீங்க ஏசப்பா, எப்படியாவது என்ன பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க ஏசப்பான்னு தான் நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். பாருங்க, ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அந்நாட்கள் அநேகர் என்ன செய்வாங்களாம்? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களோடு பந்தி இருப்பாங்களாம். புறஜாதியான ஜனங்கள் வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? அழுகையின் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அநேகர் என்ன செய்கிறாங்க? நான் இப்போ இயேசுபாவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் இயேசுபாவுக்கு பிள்ளை, நான் ஆலயத்துக்கு போகிறேன், தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரின் கீழாய் வாழ்ந்தாலும் அவருடைய ஜீவியம் எப்படி காணப்படுது? ராஜ்யத்தின் புத்திரர் தான், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாத ஒரு ஜீவியம் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் காணப்படுதா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படும். வெளியே பார்த்தா ஊழியக்காரங்க, தேவஜனங்கள், நகை போடாதவங்க, பெந்திகோஸ்காரங்க அப்படி நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனசாட்சி சொல்லும், நம்ம பரலோகத்துக்கு போவோமா மாட்டோமான்னு சொல்லி நம்ம மனசு நம்மளை சொல்லும். நமக்குள்ள இருக்கிற கோபம், நமக்குள்ள இருக்கிற எரிச்சல், நமக்குள்ள இருக்கிற பொறாமை, நமக்குள்ள இருக்கிற இச்சை, நமக்குள்ள இருக்கிற தேவன் விரும்பாத செயல்கள், பாருங்க இது எல்லாம் நம்மளை என்ன செய்திடும்? நமக்கு தெரியாமலே நம்மளை காலை பிடிச்சி கீழே இழுத்து தள்ளிடும். ஆனால் அந்நிய ஜனங்களை போல வாழ்வாங்க. ஆனால் அவங்க கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் தாங்க. அநேகர் என்ன செய்கிறோம்? நம்ம வந்து அஜாக்கிரதையாக இருக்கிறோம். என்னவோ அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, நமக்கு என்ன, ஆராதனைக்கு வர்றதே பெருசு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் வெளியே இருந்து எத்தனையோ பேர் வார்த்தையை கேட்குறாங்க. கேட்டு புறஜாதியான ஜனத்தை போல இருக்கிறவங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. கேட்டு அந்த வார்த்தையின்படி சிலருடைய ஜீவங்கள் மாறுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையின் அனுபவம் நமக்குள்ள வேணும். அவங்க நாளைக்கு பரலோகத்துக்கு போய் நம்ம பரலோகத்துக்கு சுதந்திரிக்க முடியாமல் மாறிட்டோன்னா நம்மளை போல பரிதபிக்கப்பட்ட ஜனம் இந்த யாருமே இருக்க முடியாதுன்னா நம்ம எப்போதும் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையோடு இந்த பரலோக ராஜ்யத்தில் பந்தியை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக வாழணும். ஏன்னா வேதம் சொல்லுது, லூக்கா 13வது அதிகாரம் 29-30 வாசா. லூக்கா 13:29-30 வாசிக்கும் போது வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். பாருங்க, வேதம் சொல்லுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். இவங்க நல்லா இருக்காங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை மேன்மையாக நம்ம தூக்கி வச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, கடைசி நாள் தான் தெரியும் யாரு
போவான். முந்தி இருக்கிறவங்க ஒருவேளை பிந்தி கிடக்கலாம், பிந்தி இருக்கிறவங்க முன்பாகவே பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதனால தான் பாருங்கள், நம்ம லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம், தரித்திரன் ஒருத்தன் இருந்தான், ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் நல்ல சம்பிரதாயமாக வாழ்ந்தான். ஆலயத்துக்கு போனான், ஆலயத்தில் நல்லா காணிக்கை கொடுத்தான், நல்ல சாப்பாடு போட்டான். பாருங்கள், ஆலயத்தில் மேன்மையான ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் வாழ்ந்திருக்கான். பூமியில் எல்லாரும் அவனை கனம் பண்ணாங்கங்க. ஆனால் அவன் செத்தப்போ அவன் எங்கே போனானா, நரகத்துக்கு தான் போனானா. ஆனால் அந்த தரித்திரன், அவன் இங்கிலீஷ்ல வாசித்தா தரித்திரனுங்க பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிச்சைக்காரனா வாழ்ந்த ஒரு லாசரு, அவனை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு ஒரு மடக்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, நாய் கூட சேர்ந்து அவன் சாப்பாடு சாப்பிட்டான். அப்படி ஒரு தரித்திரனா வாழ்ந்தான். ஆனால் அவன் மறிச்ச போது அவன் எங்கே போனான், அவன் செத்த உடனே அந்த மறு செகண்ட் தூதர்கள் வந்து இந்த லாசரை தூக்கி கொண்டு போய் எங்கள் ஆபிரகாமுடைய மடியில் விட்டாங்க. இப்போ நமக்கு இந்த வார்த்தை நம்ம வாசிக்கும் போது, நமக்கு கேட்கும் போது இது லெகுவாக தோணும். ஆனால் உண்மையாக அந்த காரியத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ உண்மையிலே ஒரு பிச்சைக்காரங்க வராங்க, அந்த பிச்சைக்காரங்களை நம்ம கனம் பண்ணுவோமா, அந்த பிச்சைக்காரங்களுக்கு நம்ம உதவி செய்வோமா? நம்ம ஏதாவது கையில் ரூபா இருந்தால் கொடுத்துட்டு போங்க போங்க அப்படி சொல்லுவோம். அவங்க கிட்ட கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். நம்ம அவங்க கிட்ட நம்ம ரூபா கொடுக்கும்போது நம்ம கை பட்டுட்டா உடனே என்ன செய்வோம், கையை வாஷ் பண்ணுவோம். ஆனால் பாருங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் அனுபவம், ஒரு எளிமையான அனுபவம். அவனை விசாரிக்க ஆள் இல்லை, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, அவனுக்குன்னு எதுவுமே இல்லைங்க. உலகம் நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த லாசரு தான் பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாமுடைய மடியில் வைத்து தேற்றப்பட்டார். நம்ம இந்த பூமியில் இந்த தரித்திரனை போல நம்ம ஒன்று இல்லாத நிலவரத்தில் நம்ம வாழ்ந்தால் கூட பிரச்சனை இல்லை. நமக்கு பணம், படிப்பு, சொத்து, வசதி, பெயர், புகழ், அந்தஸ்து எங்கே போனாலும் கனமணப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது அப்படின்னா நினச்சிக்கோங்க, நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எதுவுமே நம்மளை விசாரிக்கிறது கூட ஆள் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம என்ன செய்யலாம், வாழலாம். லூக்கா 22:30-28 வாஸ்தா. லூக்கா 22:30-28 வாஸ்தா வாசிங்க. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் பூஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பாருங்க, சீஷர்களுக்கு சொல்றாங்க, இசப்பா பரலோகத்துல நீங்க என்ன செய்வீங்க, என் கூட பந்தி இருந்து எல்லா கோத்திரத்தாரும் என்ன செய்வீங்க, ஆளுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. 28 வாஸ்தா. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. பாருங்க, இசப்பா சொல்லுவாங்க, எனக்கு உண்டான எல்லா சோதனைகளிலும் என் கூட நிலைத்திருந்தது நீங்களே. பாருங்க, எல்லா பாடுகளின் மத்தியிலும் ஏசப்பா கூட நம்ம நின்னோன்னா கர்த்தருடைய பந்தியில, பரலோக பந்தியில நம்ம பங்குள்ளவர்களாய் மாற்றப்படுவோம். பாருங்க, இந்த பூமியில் எவ்வளவோ பாடுகள் நமக்கு வரலாம். இந்த பாடுகளின் மத்தியில எனக்கு வேண்டாம் ஏசப்பா வேண்டாம், நான் பூமியில வாழ்ந்திருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், நான் இவ்வளோ இந்த பூமியில இருந்தேன்னா நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன், நான் பூமியில இருந்திருந்தேன்னா எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிருக்கும், நான் பூமியில இருந்திருந்தேன்னா நான் அப்படி வாழ்ந்திருக்கலாம், இப்படி வாழ்ந்திருக்கலாம், அப்படி ஆஹா ஓகோன்று இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வருகிற ஒரு அனுபவம் இருக்குமானா நிச்சயமா நம்ம அந்த பரலோக பந்தி போகிறது கஷ்டம்தான். இந்த பாடுகளின் மத்தியில் நம்ம ஏசப்பா கூட நிற்கணும். நம்ம ஏசப்பா பின்பற்றும் போது நம்மளுக்கு எப்பவுமே உயர்வு கனம் கிடைக்காதுங்க. பாடுகளும் நிந்தைகள் அவமானங்கள் தான் நம்மை பின்தொடரும். சீஷர்கள் ஏசப்பா பின்பற்றினதுனால அவங்களுக்கு எதுவுமே பூமியில் பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சுன்னு சொல்லப்படலை. ஆனால் கர்த்தருக்காக விட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் பரலோகத்தில் கொடுப்பார். பூமியிலேயே 100 மடங்காக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பரலோகத்தில் எப்படி கொடுப்பாங்க? இப்போ கர்த்தருக்காக நம்ம பாடுபடும் போது, கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது, உங்களை ஒருத்தவங்க ஒரு வார்த்தை நிந்தையாக சொன்னாங்க, உங்களை பார்த்து ஒருத்தவங்க அவமானமாக பேசினாங்கன்னா என்ன செய்யுங்க, யாருமே சோர்ந்து போகாதீங்க. உங்களை பார்த்து ஒருத்தவங்க ரொம்ப அவதூறாக கூட பேசலாம். ஆனால் நம்ம மனசாச்சு தெரியும், கர்த்தருக்கு முன்பாக நம்ம சுத்தமாக இருப்போம். ஆனால் நம்ம மனசு கண்டிப்பாக வருத்தப்படும், அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, உங்கள் வீட்டில் யார் இருக்கு அப்படிலாம் கூட ரொம்ப மோசமாலாம் பேசுவாங்க. ஆனால் பாருங்க, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையாக வாழ்ந்தா போதும். கர்த்தர் நம்முடைய பாடுகளின் பாதையை பார்க்குறாங்க, கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை பார்க்குறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சின்ன தூசியை தூக்கி வெளியே போட்டால் கூட அதற்குரிய பிரதிபலன் நமக்கு உண்டு. பாருங்க, இப்போ ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்காக நம்ம என்ன செய்வோம், மாக்கு நம்மளால எவ்வளோ வேலை செய்யணுமா, காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னா நமக்கு சிலருக்கு என்ன செய்வோம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இது கூட நம்ம என்ன செய்ய, கர்த்தருக்காக பாடுபடுகிற ஒரு அனுபவம். இதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த பூமியில நம்ம கர்த்தருக்காக படுகிற எல்லா பாடுகளின் மத்தியிலும், எல்லா பிரயாசங்களின் மத்தியிலும்
கர்த்தர் என்ன செய்வாங்க, நமக்கு அதுக்குரிய பிரதிபலனை பரலோகத்தில் தரக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் கொடுக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்க, இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூட பந்தி இருப்பாங்கன்னா, இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எப்படி வாழ்ந்தாங்கன்னு எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 8-10 வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, இவங்க விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகும்படியா புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல பரதேசிய போல சஞ்சரித்து என்ன செஞ்சாங்க, கூடாரங்களில் குடியிருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கூட இந்த பூமியில பாருங்க, வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவம் அப்படிதான் காணப்படுகிறது. நம்ம இந்த பூமியில வாழும்போது கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம புறப்பட வேண்டிய காரியங்களை விட்டு நம்ம புறப்பட்டு விட வேண்டிய காரியங்களை விட்டு புறப்பட்டு இந்த பூமியை சுதந்திரம், இந்த பூமி எனக்கு சொந்தம் அப்படிங்கிற அனுபவம் இல்லாம இந்த பூமியில பரதேசிய போல வாழ்ந்து பாருங்க, அந்த கூடாரத்தின் அனுபவத்துல எளிமையான ஒரு ஜீவியை செய்தோமானால் நிச்சயமா என்ன செய்வோம், கர்த்தருடைய பந்தியில பங்குள்ளவர்களாய் பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம், பந்தி இருக்கக்கூடியவங்களாய் காணப்படுவோம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இப்படிப்பட்ட பந்திக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளை அழைத்திருக்காங்க. ஒரு குடும்ப பந்தி, அற்புதத்தின் பந்தி, ஜெயத்தின் பந்தி, ராபோஜன பந்தி, ராஜாவின் பந்தி, கனத்திற்குரிய பந்தி, பரலோக பந்திங்கிற அனுபவத்தோடு என்ன செய்ய நம்ம வாழ்ந்து இந்த பூமியில் இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்று நம்ம வாழ்ந்து நித்தியத்தில் தேவனோடு கூட பரலோக பந்தியில் பங்குள்ளவர்களாக மாற்றப்படும்படியால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.